நம்ம ரீசெண்டாக வேளாங்கண்ணிக்கு வந்து ட்ரிப் போயிருந்தோம். ஸோ அதுக்கான 1, 2, 3 டேஸ்க்கான விலாகுமே வந்து சேனலில் இருக்குது. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ட்ரிப் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய பிளேசஸ் கவர் பண்ணியிருக்கோம். மினி விலாகாகவும் இருக்குது, ஃபுல் வீடியோவும் இருக்குது. ஸோ அங்கே வந்து என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்றத ஒரு லாங் வீடியோ போடுறேன் ஃபுல்லாத்தையும் அப்படி சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. என்ன ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருந்தோன்னு ஒரு ரஃப் வியூ மட்டும் காட்டுறேன். ஃபுல்லாக அன்பேக் பண்ணி இந்த வீடியோ ஃபுல் வர பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாப்பிட்ற ஐட்டம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கியிருந்தோம். இதெல்லாம் வந்து நம்ம ஊர்லேயே கிடைக்கும்ல, எதுக்கு அங்கே போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இங்கேயும் கிடைக்க தான் செய்யும், பட் அங்கே வாங்கி சாப்பிட்றப்போ இது மாதிரி நல்ல ஃபீலாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து வாங்குறது. இது வந்து பிரசாதம் அது மாதிரிலாம் கிடையாது, சும்மா ஸ்ட்ரீட் இருக்கிற ஷாப்ஸில் நாங்கள் வாங்கிக்கிறது. நம்மளுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கலாம், அது மாதிரியான ஐட்டம்ஸ் தான். நார்மலான சிப்ஸ் தான். ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ண பேக்கெட் வந்து பொட்டேட்டோ சிப்ஸ். இது வந்து டாப்பியோக்கா சிப்ஸ், மரவள்ளி சிப்ஸ். ஸோ எங்கள் வீட்டில் வந்து மரவள்ளி சிப்ஸ்க்கு நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்றதுனால நான் வந்து 2 பேக்கெட்டாக வாங்கிட்டேன். இந்த சிப்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக அங்கே பொரித்து லூஸில் வச்சுருப்பாங்க. நம்ம எத்தனை கேஜிஸ் கேட்குறோமோ அவ்வளோ கொடுப்பாங்க. நாங்கள் சும்மா 1/4 கிலோ பேக்கெட்ஸ் மட்டும் வாங்கிட்டோம். அடுத்து தேர்டு காட்டின சிப்ஸ் வந்து வாழைக்காய் சிப்ஸு, அது வாங்கிட்டு அதுக்கப்புறம் பொரி வந்து அங்கே நிறைய வச்சுருப்பாங்க. இவ்வளோ பெரிய பேக்கெட் வந்து 20 ருபீஸ் தான் சொன்னாங்க. ஸோ அதுவும் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த தேங்காய் பர்பி வந்து சூப்பராக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். இதெல்லாம் இப்போ நம்ம ஊர் சைடு கிடைக்கிறது இல்லை. ஸோ அதுவுமே வாங்கியிருந்தேன். இந்த தேங்காய் பர்பி வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், ரொம்ப சுகர் போட்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ குவான்டிட்டி வந்து ரொம்பவே கம்மியாக தான் வாங்கினேன், 100 கிராம்ஸ் அளவுக்கு தான். அதுக்கப்புறம் வந்து பால்கோவா குட்டி குட்டியாக அதை வந்து டைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுவும் ஒவ்வொரு ஸ்வீட்டாக தான் இருக்கும். எல்லாமே வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கணும்னு ஒவ்வொரு ஸ்வீட்டாக தான் பண்ணியிருப்பாங்க. அந்த பாக்ஸ் வந்து 80 ருபீஸ் வாங்கினேன். குவான்டிட்டி நிறையாவே இருந்துச்சு. இது வந்து நார்மல் சாக்லேட் தான், சும்மா ஒரு கலராக ரேப்பர் பண்ணிவிட்டு இங்கிலாந்து அப்படி போட்டு வச்சுருந்தாங்க. அது ஒரு பாக்ஸ் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்தது தேங்காய் பர்பியில் இது வந்து கொஞ்சம் வெல்லம் போட்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பர்பியுமே வந்து வாங்கியிருந்தோம். இது எல்லாமே இங்கேயும் கிடைக்கும், பட் அங்கே போயிட்டு வர்ற வழியில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, ட்ரெயின் ட்ராவல் அப்போது அப்புறம் அங்கே வச்சு சாப்பிட்றதுக்காகவும் இது யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அங்கேயுமே நிறையா சாப்பிட்டோம். அது போக மிச்சம் எடுத்துகிட்டு வந்தது தான் இது. அப்புறம் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக குலோப் ஜாமுன், இது வந்து 100 ருபீஸ்னு விற்றுருந்தாங்க. ஸோ அதுவும் ஒரு பாக்ஸ் வாங்கியிருந்தோம். உள்ளே வந்து ஸ்பூன் எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ குலோப் ஜாமுனோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம நார்மலாக வீட்டில் பண்ணுற மாதிரி இல்லாமல் இந்த முந்தி பாட்டி கடை தாத்தா கடையெல்லாம் வாங்குவோம்ல குலோப் ஜாமுன், அந்த டேஸ்ட்டில் வந்து இருந்துச்சு. பட் சூப்பராக தான் இருந்துச்சு. 100 ருபீஸ்க்கு ஒரு பாக்ஸ் ஃபுல்லாகவே கொடுக்குறாங்க, நிறையாவும் குவான்டிட்டி இருந்துச்சு. ஸோ ஓகே, ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். இதில் ரசகுல்லாவும் இருந்துச்சு, பட் நாங்கள் ரசகுல்லா வாங்கலை, குலோப் ஜாமுன் மட்டும்தான் வாங்கியிருந்தோம். ஸோ அது வந்து காட்டுறேன். அப்புறம் இது வந்து மார்ஷ்மெலோவும் ஜெல்லியும் கலந்த மாதிரி ஒரு ஃப்ளேவரில் இருந்துச்சு. அது வந்து இந்த கண்ணு மாதிரி உள்ளே வந்து வச்சு கொடுத்துருந்தாங்க. இதில் பெருசும் வாங்கியிருந்தோம், குட்டியும் வாங்கியிருந்தோம். பெருசு வந்து ஃபுல்லாக காலி, 1-2 பாக்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ நான் அதை ஓப்பன் பண்ணி காட்டல. இந்த சின்ன மார்ஷ்மெலோ கண்ணு மாதிரி இருக்குல்ல, ஸோ நான் அதை வந்து நல்லா ஓப்பன் பண்ணி காட்டுறேன். உள்ளே வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கும், கலராக இருக்காது. பெருசில் மட்டும் உள்ளே ஜாம் மாதிரி ஃபில்லிங் வச்சுருந்தாங்க. இந்த சின்னதில் வந்து அந்த ஜாம் ஃபில்லிங் இல்லை. பெருசு கூட ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, சின்னது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது வாங்கியிருந்தோம். இது வந்து எனக்கு என்ன சாக்லேட்டாக என்னன்னு கூட தெரியல. இது எதில் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு ஒரு ஐடியா இல்லை. யாராவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. அதனால் ஒன்று வாங்கி ட்ரை பண்ணோம். எல்லாருமே சாப்பிட்டு பார்த்தோம், பிடிச்சிருந்துச்சு. இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம ஊரில் எங்கே கிடைக்கும்? லோக்கல் ஷாப்ஸ்லாம் கிடைக்குமா? உங்கள் ஊர்லலாம் கிடைக்குமா? சிவகாசி சைடு எங்கே கிடைக்கும் அப்படின்றது தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் இது வந்து ஸ்டோன் கேண்டி அப்படி சொல்லுவாங்க. ஸோ கல் மாதிரியே இருக்கும் பார்க்க, பட் சாக்லேட் தான். உள்ளே வந்து நார்மல் சாக்லேட் மாதிரி இருக்கும், மேலே மட்டும் லைட்டாக கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே வந்து எப்பயும் போல் டார்க் சாக்லேட் ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ அதுவுமே வந்து ஒரு சின்ன பாக்ஸ் வாங்கியிருந்தோம். சின்ன பாக்ஸ் எல்லாத்தோட விலையும் ஒரு 40-60 இருக்குது. பெரிய பாக்ஸ் வந்து 60 to 100 இருக்குது. இந்த ஜெல்லியில் அந்த சுகர் கோட்டடாக இருக்குல்ல, இந்த ஜெல்லியுமே வந்து சின்ன பாக்ஸ் வந்து 40 சொன்னாங்க, பெரிய பாக்ஸ் வந்து 80 சொன்னாங்க. சின்ன பாக்ஸில் எண்ணியே 5 தான் இருக்கும் போல். ஸோ அதுக்கு பெரிய பாக்ஸே வாங்கிடலாம் அப்படின்னு வாங்கினோம். ப்ரைஸஸ்லாம் வந்து ஓரளவு ஆவரேஜாக தான் இருந்துச்சு. டூ காஸ்ட்லியாகவும் இல்லை, சீப்பாக எதுவுமே இல்லை. ஸோ அந்த பொரி மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு சீப்பாக இருந்துச்சு. அப்புறம் அந்த வாங்கின பொருளெல்லாம் வச்சு கொண்டு வரதுக்குன்னே ஒரு பேக் வாங்கினோம். ஸோ இந்த பேக் வந்து 60 ருபீஸ் சொல்லுவாங்க. ஸோ அன்றைக்கி தான்
புரிஞ்சுது ஏன் எல்லோரும் கடைக்கு போனால் கட்டை பை தாங்கன்னு கேட்குறாங்கன்னு. அங்கே வந்து 60 ரூபா கொடுத்து தேவையில்லாமல் ஒரு பை வாங்கிட்டு வந்தோம். அதுக்கு பதிலாக வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம். ஸோ அந்த பேக் வாங்கி இதெல்லாம் உள்ளே வச்சு கொண்டு வந்தோம். ஃபஸ்ட்டு காட்டின கோல்டன் கலர் ஹேட் வந்து 250 சம்திங் அந்த ப்ரைஸில் வாங்கினோம். அப்புறம் இந்த பிங்க் கலர் ஹேட் வந்து பாப்பாவுக்கு வாங்கியிருந்தோம். ஸோ அவள் கரெக்டாக வந்து அந்த ஹேட்டை எடுக்கிறதுக்கு வந்துட்டா. அப்புறம் அவளை எடுக்க விடாமல் கொஞ்சம் அனுப்பி விட்டுட்டு வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த பிளாக் கலர் ஹேட் வந்து என் தங்கச்சி வாங்கியிருந்தான். இதுவுமே சூப்பராக இருந்துச்சு. 150 தான் சொல்லியிருந்தாங்க, பட் சூப்பராக இருந்துச்சு. பாப்பாவுக்கு வாங்கின சின்ன ஹேட்டுமே வந்து 120 கிட்ட சொன்னாங்க. எனக்கு ஏன் தெரில, பெருசே அழகாக இருந்துச்சு, பட் பாப்பாவுக்கு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் குட்டி வாங்கிட்டோம். அது 120, இது 150. எனக்கு ப்ரைஸில் வந்து எந்த வித்தியாசமும் தெரில, பட் சைஸ் வந்து பயங்கர வித்தியாசமாக இருந்துச்சு. பிளாக் வாங்கினதுக்கான காரணம் எல்லா ட்ரெஸ்க்கும் போடலான் தான். அப்புறம் என்னோடய இந்த ஃபுல் ஷாப்பிங்லேயே பிடிச்சது வந்து இதுதான், இந்த ஸ்டாச்சு. அதாவது இந்த சிறுபம் வந்து ரொம்ப வேணும்னு தேடி தேடி அலைஞ்சு வாங்கணும். நிறைய கடைகளில் கேட்டு கடைசியாக ஒரு கடையில் ஃபைனலைஸ் பண்ணி வாங்கினோம். பேக்கிங்லாம் வந்து அவங்க ரொம்ப பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படி வெறும் நியூஸ் பேப்பரில் மட்டும் தான் பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நான் அப்புறம் துணியெலாம் வச்சு நல்லா சுருட்டி கொண்டு வந்திருந்தேன். ஸோ இது வந்து திருக்குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூசையப்பர், மாதா, இயேசு ஒரு ஃபேமிலியாக இருக்காங்களோ. ஸோ இதோட ஐடல் தான். ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஹைட்டு ஒரு 1.5 அடி கிட்ட இருக்கும் போல். சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் நாங்கள் வாங்கினது வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் தான் வாங்கினோம். ஸோ அதனால் வந்து ப்ரைஸ் கம்மி. இதே வந்து செராமிக்கில் அப்படி இல்லை ஃபைபரில் அப்படிலாம் போனோம் டூ காஸ்ட்லியாக இருந்துச்சு. நிறையா தௌசண்ட்ஸில் இருந்துச்சு. பட் இது வந்து நாங்கள் சீப்பாக தான் வாங்கினோம். ஒரு ஹோல்சேல் கடை மாதிரி இருந்துச்சு, அங்கே தேடி போய் வாங்கினோம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இந்த கவரை மட்டும் கிழிச்சிடாமல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபேட் ஆகாமல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து நான் எங்கள் வீட்டுக்காக வாங்கியிருந்தேன். அப்புறம் எங்கள் அம்மா வீட்டுக்கு, அப்புறம் எங்கள் மாமியார் வீட்டுக்கும் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ அதை என்னெல்லாம் வாங்கியிருந்தேன் அப்படின்றத பாக்ஸில் வச்சு கொடுத்துட்டாங்க. ஏன் இதுக்கு பாக்ஸ் வைக்க முடியல அப்படின்னா வந்து இதோட சைஸ், அதாவது வித்து வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற பாக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வைக்க முடியல. மித்த எல்லாத்தையுமே வந்து சூப்பராக வந்து பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வரப்போ பயம் இல்லை. இது மட்டும்தான் ரொம்ப பெருசாக இருக்குது, வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே உடஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறம் இது வந்து ஃபாத்திமா மாதாவோட ஸ்டாச்சு. ஸோ எங்கள் வீட்டுக்காக வந்து நான் வாங்கியிருந்தேன். இதுவுமே வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் தான் வாங்கியிருந்தேன். நான் வாங்கின எல்லாமே வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் தான். உங்களுக்கு இது பக்கத்தில் வச்சோன்னே வந்து சைஸ் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். அது என் கையில் இருக்கும்போதே பெருசாக இருந்துச்சு, பட் கிட்ட இந்த பெரிய ஸ்டாச்சு கிட்ட வச்சோன்னே ரொம்ப குட்டியாக தெரியுதுல்ல. ஸோ அதான், அது வந்து ஒரு 9 இன்ச்சஸ் கிட்ட இருந்துச்சு. இது வந்து 16 to 17 இன்ச்சஸ் கிட்ட இருக்கும் பெரிய ஸ்டாச்சு. தேர்டாக ஓப்பன் பண்ணுற இந்த பாக்ஸ் வந்து வேளாங்கண்ணி மாதாவோட ஸ்டாச்சு. இது வந்து எங்கள் மாமியார் வீட்டுக்காக வாங்கியிருந்தோம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 இன்ச்சஸ் கிட்ட இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இதுவுமே பேக்கேஜிங் வந்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க. இந்த ரெண்டுக்கும் பேக் பண்ணவங்க அதுக்கு பண்ண முடியல. ஸோ அது மட்டும் தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ட்ரெயின்லலாம் வர்றப்போ ஏதாவது உடஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருந்தோம். இந்த 3மே வந்து ரொம்ப தேடி அலைஞ்சு வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து என்ன ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லி எல்லோரும் கெஸ் பண்ணி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து ஒன்ஸ் யாராவது ஃபைனலாக கரெக்டான ப்ரைஸ் சொல்கிறப்போ அதில் வந்து கமெண்ட்டுக்கு லைக் பண்ணி நான் ரிப்ளையும் பண்ணிடுறேன். அண்ட் தென் இதுக்கடுத்து பார்க்குற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து கிட்ஸுக்கான ப்ளே ஐட்டம்ஸ் மாதிரி வாங்கியிருந்தோம். இதுவுமே தேடி தேடி அலைஞ்சு தான் வாங்கியிருந்தோம். இதுக்கான ப்ரைஸும் நீங்கள் வந்து கெஸ் பண்ணி சொல்லுங்கள். நம்ம ஊர் சைடில் இந்த ஹெலிகாப்டர் வந்து ரிமோட் ஹெலிகாப்டர். ஸோ அது வந்து என்ன ப்ரைஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். நல்லா ஸ்பீடாகவே போச்சு. டாப் அண்ட் பாட்டமும் வருது, சைட்ஸ்லேயுமே வந்து நல்லா டேரெக்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஆல் 4 டேரெக்ஷன்ஸில் போகலாம். லைட் வெயிட்டாகவும் இருந்துச்சு. ரிமோட் கண்ட்ரோல் சூப்பராக ஒர்க் ஆச்சு. சார்ஜர் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஹெலிகாப்டரோட ப்ரைஸ் என்னன்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கரெக்டாக கமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து நான் லைக் பண்ணுறேன். இது ஹெலிகாப்டர் வந்து என் தங்கச்சிக்கு வாங்கியிருந்தோம். அப்புறம் இந்த ரிமோட் கார் வந்து எங்கள் குட்டி பாப்பாக்காக வாங்கியிருந்தோம். இதுவுமே லைட் வெயிட் கார்னு சொல்லிட்டு 3 கலர்ஸில் இருந்துச்சு, ரெட், எல்லோ, க்ரீன். நாங்கள் க்ரீன் சூஸ் பண்ணி வாங்கியிருந்தோம். உள்ளவே வந்து ரிமோட் கொடுத்துருந்தாங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக பேட்ரி ஆப்ரேட்டட் தான். அப்புறம் இதுவும் பாப்பாக்காக வாங்கியிருந்தேன். சும்மா ஒரு கொட்டு மாதிரி இருந்துச்சு. அண்ட் தென் இது வந்து கீபோர்ட் பியானோ மாதிரி அவள் வந்து அப்பப்போ சவுண்ட்லாம் வந்து க்ரியேட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணிக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் வந்து வாங்கியிருந்தோம். அண்ட் தென் வந்து எனக்காக வந்து ஒரு ஃபேன் வாங்கியிருந்தேன், சின்ன ஃபேன் மாதிரி. இந்த ஃபேன் வந்து எப்போல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னா, இங்கே ட்ராவல் பண்ணுறோம், ரொம்ப வெக்கையாக இருக்குது
அதாவது சின்ன சின்ன கோவிலுக்கு கிராமத்துக்கெலாம் போகிறப்போ வந்து ரொம்ப ஃபேன்லாம் இருக்காது. இந்த ஹாட் சம்மருக்கு பாப்பாலாம் தூங்குறா அப்படின்னா ரொம்ப வேர்த்துட்டே இருக்குது. பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போதுமே வந்து அவளுக்கு எதாவது வேர்க்குது அந்த மாதிரி டைமில் சின்ன ஃபேன் வச்சுட்டோம் அப்படின்னா அவளுக்கு கொஞ்சம் ஸ்வெட் ஆகாமல் இருக்கும், எனக்குமே ஸ்வெட் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினோம். இந்த ஃபேன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பால்லாம் சூடாக இருக்குது அப்படின்னு சொன்னால் லைட்டாக அந்த ஃபேனை காட்டினாலே வந்து ஆறிடுது. 2 ஸ்பீட் மோட் இருக்குது. ஹை ஸ்பீடும் ஒரு மீடியம் ஸ்பீட் அந்த மாதிரி 2 ஸ்பீட் இருக்குது. இதுவும் ரீசார்ஜபிள் தான், வந்து சார்ஜர் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ பாப்பாவோட ப்ளே ஐட்டம்ஸோட சவுண்டெல்லாம் கேட்டிங்களா? அவளுமே நல்லா என்ஜாய் பண்ணி விளாண்டா. இதுவும் அவளுக்காக தான் வாங்கியிருந்தேன். இது வந்து வுட்டன் போர்டு மாதிரி இருந்துச்சு. அதில் ஷேப்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு திரும்ப ரீஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு இதில் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக தான் இருந்துச்சு, 130 ருபீஸ் கிட்ட தான் போட்டுருந்துச்சு. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த உண்டியல் வந்து என் தங்கச்சி வாங்கியிருந்தா. அவள் வந்து காசு போட்டு சேர்த்து வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தா, காயின்ஸ் எல்லாம் போட்டு வைக்கலான்னு. அப்புறம் இந்த பைபிளோட கவர் வந்து எங்கள் அம்மா வாங்கியிருந்தாங்க. எங்கள் வீட்டில் ஆல்ரெடி ஒரு கவர் இருக்கும், பட் அது ரொம்ப பழசாகிடுச்சு. இந்த வெல்வெட்னாலே கொஞ்சம் அழுக்கு ரொம்ப வந்து ஈஸியாக பிடிக்கும், அதனால் அது இன்னொன்று புதுசு வாங்கியிருந்தாங்க. அப்புறம் சின்ன பைபிள் ஒன்று வாங்கியிருந்தாங்க. இது வந்து சர்ச்சுக்கு போகிறோம், சண்டே கிளாஸ் போகிறப்பெல்லாம் வந்து ஃபுல் பெரிய பைபிள் எடுத்துகிட்டு போக முடியலன்னு சொல்லிட்டு சின்ன பைபிள் வாங்கியிருந்தாங்க. பேப்பர்லாம் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. அவங்க இன்னும் கொஞ்சம் குட் குவாலிட்டியாக திக்காகவே கொடுத்துருக்கலான்னு யோசித்தேன். அப்புறம் இந்த புக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வாங்கியிருந்தாங்க. வெளிச்சத்தின் நிறம் கருப்பு அப்படின்ற புக்கு. ஃபுல்லாமே வந்து இந்த சஸ்பென்ஸ், மர்மம், த்ரில்லர் அந்த மாதிரியான ஷார்ட் ஸ்டோரிஸ் நிறைய இருக்கும். 380 கிட்ட போட்டிருந்துச்சு. இதோட வீடியோஸ்லாம் யூடியூப்லேயே இருக்கும். ஆனால் புக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தாங்க. ஸோ அதுவும் நான் ரீட் பண்ணிட்டு ரிவ்யூ வேணால் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் 2 பென் வாங்கியிருந்தோம். ஒன்று என் தங்கச்சி அவளுக்கு வாங்கியிருந்தேன், இன்னொரு பென் நான் எனக்கு வாங்கியிருந்தேன். எனக்கு இந்த இங்க் பென் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும், காலேஜ்லேயும் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்காக தான் வந்து வாங்கிக்கிட்டேன். அப்புறம் கார் டேஷ்போர்டில் வந்து முன்னால் கண்ணாடி கிட்ட தொங்க விடுற மாதிரி ஒரு ஹேங்கிங்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். அதுவுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி ரெட் கலரில் கோல்டன் கலர் சில்வர் வச்சுருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன வாங்கியிருந்தோன்னா, வீட்டு முன்னாடி தோரணம் தொங்க விடுவாங்களா மா இலையில். ஸோ அதிலே வந்து நிறையா புனிதர்கள், ஜீசஸ், மாதா எல்லாரோட படமும் போட்ட மாதிரியான ஒரு தோரணம். இது எங்கள் அம்மா ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தாங்க, வாங்கணும்னு. ஃபைனலாக வாங்கிட்டாங்க. இதுவுமே வந்து லென்த் வந்து கரெக்டாக அந்த டோருக்கு வந்து ஃபிட் ஆச்சு எங்கள் வீட்டில். அது எப்படின்னு தெரில, மிராக்கிள் மாதிரி. ஸோ அதுவும் வாங்கி மாட்டியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க வந்து வீடு பால் காய்ச்சிருந்தாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தது தான் இது. இதுவுமே வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய திருக்குடும்பம் அப்படி காட்டினால மாதா, சூசையப்பர், இயேசு இருக்கிறது அதே தான். அதுலேயே வந்து ரொம்ப சின்ன மினியேச்சர், சின்னது அப்படின்றதுனால நாங்கள் வந்து செராமிக்லேயே வந்து வாங்கியிருந்தோம். அமௌண்ட் வந்து 350 கிட்ட வந்துச்சு. ரொம்ப குட்டி தான், ஒரு பாம் சைஸ், நம்ம உள்ளங்கை அளவு தான் இருக்கும். ஸோ அதுவே வந்து செராமிக்கில் 350 இருக்குது. அப்போ அந்த பெரிய இதெல்லாம் எவ்வளோ இருக்கும்னு நீங்கள் ஜஸ்ட் ஒரு இமேஜின் மட்டும் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் வாங்கியிருந்தோம். இது போக இன்னும் குட்டி குட்டியாக நிறைய ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தோம். இது வந்து ஒரு இந்த க்ளோ ஆகுள்ள நியான் அது மாதிரியான ஒரு நேம் போர்டு, ஸ்டிக்கர் போர்டு மாதிரி பெட்ரூமில் மாட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் சின்ன லேம்ப், இது வந்து ஸோ சென்டட் கேண்டில்ஸில் இருந்துச்சு. அந்த செஷனில் இது வாங்கினேன். 85 ருபீஸ் போட்டிருந்தாங்க. ரொம்ப குட்டி, ஒரு நாள் கூட எரியாது ஃபுல்லாக அது. அப்புறம் இந்த ப்ரேஸ்லெட் வந்து என் தங்கச்சி வாங்கியிருந்தா. இதுவுமே அழகாக இருந்துச்சு, குவாலிட்டியாக இருந்துச்சு. ஸோ அது வாங்கியிருந்தோம். அப்புறம் இது வந்து ஒரு நைட் லேம்ப் மாதிரி. சில இடங்களுக்குலாம் வெளியே போகிறப்போ வந்து நைட் லேம்ப் இருக்க மாட்டேங்குது. ஸோ பாப்பா நைட்டு இருட்டில் தூங்காமல் அழுகிறா. ஸோ அப்போது இது இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம அந்த ரூமில் மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினோம். அந்த ரோஸ்லேயும் நிறைய கலர்ஸ் இருந்துச்சு, நைட் லேம்போட ரோஸ்லேயும். அப்புறம் என்னோடய தங்கச்சி வந்து நெயில் பாலிஷ் வாங்கியிருந்தா. நெயில் பாலிஷ் வந்து 60 ருபீஸ் சம்திங் சொன்னாங்க. காஸ்ட்லி தான், பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்கிட்டோம். அப்புறம் யாராவது ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் கிஃப்ட் பண்ணுறதுக்காக கீ செயின்ஸ் மொத்தமாக ஒரு 5 கீ செயின்ஸ் கிட்ட வாங்கியிருந்தோம். இந்த கீ செயின்ஸ் எல்லாம் ப்ரைஸ் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அது வாங்கியாச்சு. அப்புறம் ஒரு ஜெபமாலையும் வாங்கியாச்சு. நம்ம சேனலில் இது மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் வரும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.